சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி தலைவர் அவர்கள் வருகிறார். என் மண்டக்குள்ள கேக்குது, மொத்த ஊரோட கதறல என் மண்டக்குள்ள கேக்குது. ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தான்டா இருப்பேன். முட்டா பசங்களா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சார்ல பாக்கும்போது பாய்ஸ் எல்லாரும் எமோஷனலா பேசுறாங்க. தலையோட வெறியந்தல நானு தலைவர் தேசத்துல உசிரே கொடுப்பேன். அதுதான் நம்மளுடைய பலவீனம். கூட வந்து எங்க அக்கா இருந்து போயிட்டாங்க. பிறந்தே உயிர் போயிருச்சே, பிறந்தே உயிரை தருவானுங்களா? இப்ப எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்க அப்படிதான் நிக்கிறோம். அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பா பாரு. இதுக்கு மேல என்னடா நீங்க பண்ண வேண்டியது இருக்கு? இவ்வளவு பஞ்ச பாதகத்தையும் செஞ்சுட்டு ஏன்னா உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு வீடியோவையும் போட்டுட்டு போட்ட போஸ்டையும் ராத்திரியோட ராத்திரியா டெலிட் பண்ணிட்டு அப்பாவி இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு அவன் பூரா இப்ப ஜெயில உட்காந்து கழுதிங்கணும். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம். எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கும் தெரியும் அரசியல். அது யாருங்க அந்த 2 பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னும் திருந்தல மாமா. சரியா ஒரு நடிகன் மனித பிறவி என்று தெரியலையா? முறையா ஒரு ஏழை வீட்டில் ரசிக வெறி தேவையா? டக்குன்னு பின்னாடி போய் நின்னு கோஷம் போடாதீங்க. இந்த முட்டா ஜனங்க எப்ப மாறுவீங்க நீங்கெல்லாம்? படத்தை பார்த்து விட்டு வெறி புடிச்சு திரியாதே, நடிகனை பார்க்க சென்று உன் உயிரை விட்டாதே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க? என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தன்னுடைய அமைதியின் மூலமாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர். பொண்ணு போட்ட கொடியந்தான் வாராம் பாரு. 41 பேரை கொண்ட நடிகன் தான் வாராம் பாரு. தாவக்கியோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? நான் தான். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி, எங்களோட குடும்பம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டமானது நிகழ்ந்திருக்கிறது. கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சான்னு கவலைப்படாம போச்சு. நைட் பூரா பார்க் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க மனுஷனா நீ? ஜெயசிங்கம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு? ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. ஆசிஃபே இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கணும்.
இங்க பாருங்க ரவுடிக்கா. ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப எனக்கு. யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கேன்ல. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. நேத்து கோவை மாவட்டத்துல நம்மளோட சகோதரி ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம். புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. மக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி. ஒரு பண்ண வேணாம். சரி, எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல. ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும். எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்களே தில்லுனே. சரி சரி சரி, அண்ணன் பிர்லியன் பிரசங்கம் பண்ணாத. தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும், இவர் ஏன் அங்க போல, கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன். நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. பெரிய ரவுடி எடுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. அழக்கூடாது. நீ அழுற. நீ தாதாடா டான் கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது. ஆட்சிக்கு வந்தாலும் மாலை உரிமை தொகை நிறுத்தப்படும். சாப்பிட ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? 9 மணி கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல 75 ஆண்டுகளை
ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அறுத்துக்கிட்ட முண்டு வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும். உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. சும்மா பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. போய் பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். அதவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஏங்க இப்ப தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? How could you let this happen? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.